வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் இறால் குருமா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல க்ளீன் பண்ண இறாலை நல்லா அடுப்பில் வதக்கிட்டு அந்த தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு இறாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு, 1 ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்றா நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இப்போது ஒரு எண்ணெய் சட்டியில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லாத்தையும் பொரித்து எடுத்தாச்சு. இப்போது அதே எண்ணெய் சட்டியில் அந்த எண்ணெயிலேயே சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கினதும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போக வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் தக்காளியும் ஓரளவுக்கு வதங்கினதும் ஒரு 3 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை நல்லா கடைஞ்சி விட்டுட்டு 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டு மசாலாலாம் பச்சை வாடை போனதும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடலாம். குழம்பு நல்லா கொதித்ததும் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம். ஒரு 7-8 நிமிஷத்தில் குழம்பு நல்லா சுண்டி இந்த மாதிரி எண்ணெய் மேலேருந்து வந்துடும். இப்போது ஏற்கனவே பொரித்து வச்ச அந்த இறாலை சேர்த்துக்கலாம். இறால் ஏற்கனவே வெந்ததுனால லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த குழம்பு சாதம், இட்லி, தோசை, சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் குருமா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.